அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயிலோட ஆர்ச் இந்த மெயின் ரோட்டில் இருக்குது. அந்த ஆர்ச் பக்கத்தில் நிற்கிறோம். ராமேஸ்வரம் மெயின் ரோடு, மதுரை டு ராமேஸ்வரம் மெயின் ரோட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் பக்கத்தில் ராமநாதபுரம் மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி. இவர் ரிபல் அப்படின்னா கலகக்காரன். வெள்ளைக்காரன் சூட்டின பேர் கலகக்காரன். வெள்ளைக்காரனுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் சண்டை செஞ்சவர். வெள்ளைக்காரன்ட்டே வரி வச்சவர், சுங்க வரி கொடுறான்னு சொல்லி அவன்கிட்டே வரி கட்டவர். அதனால் இவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயில்னால் கொஞ்சம் நஞ்சல் இல்லை. இன்றைக்கி இந்தியாவில் சுதந்திர தியாகின்னு சொல்லிக்கிட்டு 1 வருஷம் 6 மாதம் ஏன் 10 நாள் ஏன் ஜெயிலுக்கே போகாமல் கூட சுதந்திர தியாகிகள்னு சொல்லி நிறையா பேர் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் இவர் வாழ்ந்த ஆண்டுகள் 48 வருஷம். அதில் அவர் ஜெயிலில் இருந்தது மட்டும் 24 வருஷம். எப்போ பார்த்துக்குங்க, வாழ்ந்த நாட்கள் 48 வருஷம். அதில் ஜெயிலில் இருந்தது 24 வருஷம். அதில் முதல் 10 வருஷம் திருச்சி கோட்டையிலையும், மீதி உள்ள 14 ஆண்டுகள் எங்கே அப்படின்னா சாகிற வரைக்கும் ஒரு ஜெயிலில் போட்டிருந்தாங்க. எங்கே அப்படின்னா இன்றைக்கி சென்னை சட்டசபை இருக்கு இல்லையா, சென்ட் ஜார்ஜ் கோட்டை. அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டை தான் இவரை சிறையில் வைத்த கோட்டை. அந்த கோட்டை தான் இன்றைக்கி சென்ட் ஜார்ஜ் கோட்டை சட்டசபைன்னு சொல்கிறோமே, அங்கே தான் ஒரு ஜெயில் வச்சுருந்தாங்க. அதுவும் எப்படிப்பட்ட ஜெயில் அப்படின்னா, ஒரு குறுகிய உயரம் கொண்ட ஜெயில். இந்த அடிமை பெண் படத்தில் எம்ஜிஆர் இருப்பாப்லையே, சின்ன வயசுலேருந்து உள்ளே போட்டிருப்பாங்க. நேராக நிமிந்து நிற்க முடியாது, உக்காந்தே கிடக்கணும். நிமிந்தோம்னா மேலே சுவர் முட்டும். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஜன்னல் கூட இல்லாத ஒரு இருட்டறை, எது இரவு எது பகல்னு தெரியாது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு நொடி வாழ்கிறதே ஒரு யுகம் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஜெயிலில் 14 வருஷம் ஜெயிலில் இருந்தாப்புல. அவர் மனசு உடஞ்சி அவர் அந்த சிறை வாழ்க்கையில் செத்துட்டார். அப்பேற்பட்ட துன்பத்தை அனுபவித்த மன்னர் தான் இந்த ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி. அவருக்கு ஏன் வெள்ளைக்காரன் தூக்கி உள்ளே போட்டேன் அப்படின்னா, வெள்ளைக்காரன்ட்டையே சுங்க வரி கட்டார். என் நாட்டுக்குள்ளே நீ வியாபாரம் பண்ணுறான் தான் வரி கொடுறா அப்படின்னாரு. அந்த கோபத்தில் வெள்ளைக்காரன் இவரை பிடிச்சி தூக்கி ஜெயிலில் போட்டான். அவ்வளோ பெரிய மாபெரும் சுதந்திரப்பட்ட தியாகி. வெள்ளைக்காரனுக்கு எதிராக ஆயுத தொழிற்சாலையை தொடங்கி ராம்நாட்டில் போரிடணும்னு முயற்சி பண்ணவர். இப்பேற்பட்ட தியாகியோட சிலை தான் இது. நான் சொல்ல விஷயத்தை சொல்லிடுறேன். முதல்ல நாளைக்கு காலையில் இவரோட நினைவு நாள். நாளைக்கு காலையில் ஒரு நினைவு நாள். நான் வீடியோ இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நினைவு நாள், இன்றைக்கி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சிலையை சுற்றி உள்ள நிலைமையை பாருங்கள். இந்த லாரி அங்கிட்டு உடஞ்சி போன ஆட்டோ சுற்றி பைக்காக நிற்குது. இது இப்போ மட்டும் இல்லை, நாளைக்கு காலையில் இப்படி தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் மாற்றம் வந்துடாது. ஏன் மாற்றம் வராதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, பொதுமக்கள் வரமாட்டாங்க. நாளைக்கு இவருக்கு நினைவு நாள் விஷயம் பொதுமக்களுக்கு தெரியாது. நினைவு நாள் மட்டும் கிடையாது, இவரையே நிறையா பேர் தெரியாது. அதனால் மக்கள் யாரும் வரமாட்டாங்க. இன்றைக்கி மக்கள் கூடினா தான் அவங்க தலைவர்னு இப்படி நினைக்காங்க. ஏன்னா யார் தலைவர்ன்ற விஷயத்தை அரசாங்கம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இன்றைக்கி அப்படி இல்லை. மக்களாக பார்த்து கூடினா தான் சரி, மக்கள் கூப்பிட்டாங்களே இவங்களுக்கு எதாவது பண்ணால் தான் நம்ம அரசுக்கு நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு கவர்மெண்ட்டு மக்கள் கூடுற இடங்களாக பார்த்து தான் அதுக்கு மணிமண்டபம் கட்டுறது அந்த இதெல்லாம் பார்க்குறாங்க. உண்மையில் என்ன அரசாங்கம் பண்ணணும் அப்படின்னா, இந்த தேசத்துக்காக உண்மையாக உழைச்சவங்க யார், எந்தளவுக்கு தியாகம் பண்ணிக்காங்க அப்படின்ற விஷயத்தை அரசு தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அந்த மக்கள் சேர விதமாக அரசாங்கமே முன் இவங்களுக்கெல்லாம் நினைவு நாளாக இருந்தாலும் சரி, பிறந்த நாளாக இருந்தாலும் சரி விழா எடுக்கணும். இன்றைக்கி இந்த இடம் சும்மா கிடக்கு. நாளைக்கு காலையில் விடிஞ்சால் இவருக்கு நினைவு நாள். அப்பயும் சும்மா தான் கிடக்கும். யாரும் மாலை போட மாட்டாங்க. அதேபட்சம் ராமநாதபுரம் மன்னர் நாகேந்திர சேதுபதி மாலை போட்டு போவார். ஏன்னா முன்னாடி அவங்க அப்பா மன்னர் குமரன் சேதுபதி மாலை போட்டு போனார். இப்போ அவர் தான் மாலை போட்டு போவாப்பில். மற்றபடி நாளைக்கு யாரும் மாலை பொதுமக்கள் பெருசாக தரல மாட்டாங்க. பெருசாக ஒன்றும் முன்னேற்பாடு இருக்காது. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, மக்கள் கூடுறது கூடாது, அவங்க விருப்பம். ஆனால் குறைந்தபட்சம் இவர் பண்ண தியாகத்துக்கு போற்றும் விதமாக அரசே இந்த இடத்த தூய்மைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய மணிமண்டபம் கட்டணும். இவரை பற்றிய ஆவணங்கள் வேணுகோல் ஆப் ராம்நாட், வேணுகோல் ஆப் மதுரை, சென்னை ஆவண காப்பகம் சொல்லி 60,000க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் இவரை பற்றியே இருக்குது. இவர் ஆட்சி காலத்தை பற்றி நிறையா இருக்குது. அதை ஒரு அருங்காட்சியகமாக வச்சு, அந்த அருங்காட்சியகத்துக்குள்ளே இவர் சிலையை வச்சு மிகப்பெரிய மணிமண்டபமாக கட்டணும். அதை தான் நான் கவர்மெண்ட் அரசுக்கு நான் வைக்கிற கோரிக்கை. முக்கியமாக நாளைக்கு இவருக்கு நினைவு நாள். குறைஞ்சபட்சம் இந்த இடத்த சுத்தம் பண்ணியாத வைங்க. அதுதான் 4 பேர்த்துக்கு இந்த மண்ணோட புகழ் என்னப்பா சுத்தமாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி இந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வரவங்களாம் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால்
நாளை மண்டல புகழை போற்றுவோம்.